ஓகே. ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருந்தோம். அதனால வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால தான் வந்துட்டு நமக்கு வேல்யூஸ் எதுவுமே ஏபிஐல இருந்து ஃபெச் பண்ணி லோட் பண்ணாம விட்டுருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும். பிராக்கெட் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலன்னா ஆனால் என்க்ளோஸ் பண்ணுறது பிராக்கெட் ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணிட்டு கீ வச்சுட்டு யூசர் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ அட்மின் இதை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி அட்மின் ரவுட்ஸ்குள்ள தான் வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் காம்பனன்ட்ன்றது அட்மின்ன்ற லிங்க்கு தான் வந்துட்டு ரவுட்டரில் லிங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு மேப்பில் வந்துட்டு யூசர்ஸில் வந்துட்டு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு கர்லி பிரேசஸ்க்கு பதிலாக ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே மேப் பண்ணியிருக்கேன். என்னோட ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு இமெயில் ஃபோன் எல்லாத்தையுமே வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ. ஓகேவா? லிங்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாமே வந்துட்டு லோட் ஆகிருக்குது. அதனால தான் வந்துட்டு இனிஷியலாக எதுவுமே இல்லை. என்னோட அட்மின் இது இல்லாமல் ஹோம் பேஜில் வந்துட்டு வெறும் மேலே இருக்கிற நேவிகேஷன் பார் மட்டும்தான் இருந்தது. ஸோ அட்மின் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுவுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தது. ஸோ யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு நான் வெறும் ஓப்பன் க்ளோஸ் எம்டி பிராக்கெட் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு பேஜ் ஒரு டைம் வந்துட்டு என்டையர் இருக்கிற அப்ளிகேஷன் பேஜ் ரீலோட் ஆகும்போது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் யூஸ் எஃபெக்டில் கொடுத்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா எவ்ரி டைம் கிளிக் பண்ணும்போது ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுலேருந்து ஏபிஐலேருந்து எல்லாமே ஃபெச் பண்ணிட்டு வர்ற மாதிரி எழுதும். ஸோ யூஸ் எஃபெக்ட் இருக்கும்போது அந்தளவு நமக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்ற அவசியம் இல்லை. யூஸ் எஃபெக்டில் எம்டியாக கொடுத்துட்டு பேஜ் ரீலோட் ஆகும்போதே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம கொடுத்துக்கிடணும். ஸோ கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர்ஸில் செட் ஆகிரும். அதை மேப் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இது டேபிள் வந்துட்டு டிசைன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. நான் வந்துட்டு பூட் ஸ்ட்ராப் டிசைன் எடுத்து அதுலேயே வந்துட்டு டேபிள் வந்துட்டு நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டேபிள்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு டேபிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டேபிள் ஓகே. ஸோ இதை மாதிரி டேபிளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு டேபிள் டேக் இருக்குது. இதில் கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணாலே அதுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு உள்ளே வந்துடும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்துருச்சா? ஜஸ்ட் வெறும் கிளாஸ் நேம் தான். அதில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தாங்க, டிசைன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட டேபிள் டேக் இருக்குது. வெறும் கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அந்த கிளாஸ்க்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் இல்லை ஸ்பெஷல் டைப் டேபிள் எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தான் நீங்கள் என்டையராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதில் வந்துட்டு எடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஹோவர் டைப்பு. இந்த கிளாஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிசைன்டாக இருக்கும். இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே. ஸோ எனக்கு டேபிள் வந்துட்டு ஹோவர் பண்ணும்போது ஹைலைட் ஆகுது. ஸோ இதுக்குரிய டிசைனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஹோவர் டேபிள் புரியுது. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டேபிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெறும் பாக்ஸ் டேபிள்னா பாக்ஸ் டேபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேறு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்டை யூஸ் பண்ணிட்டு எப்படி ஒரு டேட்டா ஏபிஐ கால்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வேல்யூஸ் எப்படி வந்துட்டு செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது கொடுக்கும்போது எவ்ரி டைம் எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணிடும். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் வேணும்னா
எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில். நான் வந்துட்டு ஒரு 2 பட்டன் ஆட் பண்ணுறேன். அதோட இதுலயே வந்துட்டு 2 பட்டன் ஆட் பண்ணுறேன். ஓகே, பட்டன்ஸ் இருக்குது. ஸோ பட்டன் குரூப். ஓகே, இப்போதைக்கு நார்மல் பட்டனே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்குரியதே யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு காலமாக வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன் நான். ஆப்ஷன்ஸ்னு ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் டேட்டா கொடுத்துருவேன். ஓகே, இதில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு இதுக்கு வந்துட்டு பட்டன்ஸ் வந்துருக்குது. ஓகேவா? தனித்தனி பட்டனாக வேணா தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை, இப்படியே வச்சுக்கோங்க. வேற என்ன பட்டன்ஸ் இருந்தது இதை யூஸ் பண்ணும்? ஓகே, ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு 2 இது போதும். ஓகேவா? ஸோ ரைட்க்குரியது தேவையில்லை. இதில் என்ன கொடுக்க போகிறேன்னா டெலிட் அண்ட் இதுக்கு வந்துட்டு எடிட். ஓகேவா? ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு அண்ட் டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன். டெலிட் அண்ட் எடிட் 2 இதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு இதுக்கும் ஒரு ரோக்கும் வந்துட்டு டெலிட் அண்ட் எடிட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ண போறோம்னா, எடிட் கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்அப் வரணும். அந்த பாப்அப்புக்குள்ள வந்துட்டு எந்த ரோ கிளிக் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ரோக்குரிய டேட்டாஸ் டிஃபால்ட்டாக வரணும். அதை எடிட் பண்ணி சேவ் பண்ணால் சேவ் ஆகுற மாதிரி. ஸோ பாப்அப் வந்துட்டு பாப்அப் க்ளோஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லாகின் பேஜ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணுங்க. ஒரு லிங்க்ல லிங்க் பண்ணிட்டு இந்த டேபிள்க்குரியதையும் வந்துட்டு ஃபுல்லாக. ஓகே, ஸோ பாப்அப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது விசிபிலிட்டி இருக்குதா இல்லையான்றதை வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விசிபிலிட்டி இருக்குதா இல்லையான்ற செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு எடிட் கொடுத்தாங்கன்னா அந்த எடிட் குள்ளாக்க ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட்டாக வரணும். அண்ட் அந்த ஐடி இதை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணும்போது சேவ் ஆகும். ஸோ நான் பூட் ஸ்ட்ராப்பில் வந்துட்டு ஃபார்முக்கு வந்துட்டு ஆல்ரெடி லே அவுட் இருக்குது. நான் வந்துட்டு இந்த டோட்டல் ஓவரால் லே அவுட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு சேவுக்கு வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்துட்டு எல்லா இதுவுமே நம்ம வைக்கணும். க்ளோசிங் பட்டன் வைக்கணும். இதை மாதிரி வந்துட்டு எல்லா இதுவுமே வைக்கணும். நம்ம ஒன்று ஒன்றா வைக்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் போட்டு நான் கீழே வந்துட்டு அப்ளை பண்ணவும் ஃபார்ம் வந்துருக்குது. அந்த ஃபார்மில் வந்துட்டு தேவையான இதுகளை மட்டும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐடி, ஐடியில் வந்துட்டு டைப் இதையும் வந்துட்டு நான் டெக்ஸ்ட்னே வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வரப்போகுது, ஃபர்ஸ்ட் நேம்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதுக்கு இதே கிளாஸ் கொடுக்குறேன். அதான் வந்துட்டு ஸ்டைலிங் கரெக்டாக அப்ளை ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாகிடுச்சு. ஃபுல் பேஜுக்கு இருந்துச்சு. லாஸ்ட் நேமுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணுறதுக்காக அதே ஸ்டைல் கிளாஸ் மேலே இருக்கிற அதே ஸ்டைல் கிளாஸே வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுலையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இமெயில் ஐடி. இமெயில் ஐடி அண்ட் இமெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்டையர் பேஜ்க்கே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. என்டையர் பேஜ்க்கே எனக்கு தேவையில்லை, எனக்கு சின்னதாக இருந்தால் அதுவே போதும். அதனால வந்துட்டு இதையும் வந்துட்டு நான் காலம் 12 இருக்கிறதுக்கு பதிலாக காலம் MD6னே வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதையும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு. நமக்கு அடுத்தடுத்து அரேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அந்தந்த ஸ்டைலுக்கு தேவையானதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். அண்ட் எனக்கு இந்த ஜிப் கோடு தேவையில்லை, இங்கே தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ ஜிப் கோடை ரிமூவ் பண்ணிடுறேன். செக் பாக்ஸ், இந்த லேபிள் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த டிப்பு இதுவும் தேவை கிடையாது. அப்போ லாஸ்ட்டாக இந்த காலம் டோல்டும் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. இது ஏன் ஸ்டேட் மட்டும் இன்னும் இருக்குதா? ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்டும் வந்துட்டு இந்த செலக்ட்ல இருந்து இது வரைக்கும் ஸ்டேட்டு அண்ட் லேபிள். ஸோ ரிமூவ் பண்ணும்போது 1 by 1 உள்ள இருக்கிறத 1 by 1 ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. அப்போதான் வந்துட்டு இந்த டேக் கன்ஃபியூஷன் வராது, எது ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன இருக்குது, எனக்கு ஆக்சுவலாக தேவையான ஐடி, லாஸ்ட் நேமு, ஃபர்ஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அண்ட் சைன்இன் இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு சேவ்னு கொடுக்க போகிறேன். ஸோ சேவ்னு ஒரு பட்டன் இருக்க போகுது. அண்ட் இப்போ வந்துட்டு இது விசிபிலிட்டி வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தனியாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லெட் ஒன்று எழுதிக்கிறேன். ஒரு லெட் பாப்அப் விசிபிள்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது ஒரு ஸ்டேட்டாகவே இது பண்ணிடலாம். பாப்அப் விசிபிள், அதுக்கப்புறம் செட் பாப்அப் விசிபிள். இதை வந்துட்டு ஒரு ஸ்டேட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது இனிஷியலாக வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு இருக்க போகுது. ஓகேவா? இனிஷியலாக வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு இருக்க போகுது. அதில் வேல்யூஸ் செட் பண்ண போகிறோம். வேல்யூஸ் செட்டு தானே பண்ண போகிறோம், அதுக்கு ஏன் லெட், அதனால கான்ஸ்டன்ட்னே வச்சுட்றேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அதாவது பட்டன் கிளிக் பண்ணும்போது விசிபிள் ஆகணும், இல்லைன்னா வந்துட்டு திரும்ப இதாகிடும். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதலாம். கான்ஸ்டன்ட், ஓகேவா, சேஞ்ச் விசிபிலிட்டின்னு நான் இதுக்கு வச்சுக்கிறேன்.
ஸோ சேஞ்ச் விசிபிலிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா செட் பாப்அப் விசிபிலிட்டியில் வந்துட்டு ட்ரூன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பாப்அப் விசிபிலிட்டி எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் வந்துட்டு ட்ரூன்னு மாற்றி விடணும். ஸோ பட்டன் கிளிக் பண்ணும்போது இது கால் பண்ணும், இது ட்ரூன்னு மாற்றி விடும். அப்போ வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகணும், இல்லைன்னா இதாகும். ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிஷன் எழுதணும். நம்ம ஆல்ரெடி கண்டிஷனல் ரெண்டரிங் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே இதுதான். இப்போ இதை ஃபுல்லாக ஃபார்ம் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாப்அப் விசிபிள். ஸோ இந்த பாப்அப் விசிபிள்ன்றது என்னோட இது. ஸோ பாப்அப் விசிபிள் வந்துட்டு ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ என்டர் கொடுத்துட்றேன். ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இந்த ஃபார்ம் லோட் ஆகணும். அப்படி இன்கேஸ் ட்ரூவாக இல்லை அப்படின்னா எம்டியாக இருக்கணும். ட்ரூவாக இல்லைன்னா வெறும் எம்டி டேக். வெறும் எம்டி டேக்னா கண்டென்ட்டே கிடையாது, க்ளோஸ் ஆகிடும். ஸோ ட்ரூவாக இருந்தால் விசிபிள் ஆகணும், இல்லைன்னா விசிபிள் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மினிமைஸ் ஆகிடுச்சா? எதுவுமே இல்லை, கண்டென்ட் லோட் ஆகலை. ஏன்னா இனிஷியலாக ஃபால்ஸாக இருக்குது, அதனால் மினிமைஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு இதில் எதுவுமே வரல, கண்டென்ட்ஸும் காட்டலை. ரீசன் அதுதான். ஸோ மினிமைஸ் ஆகிடுச்சு டோட்டலாக. ஃபால்ஸ்ன்னு கண்டிஷன் இருக்கிறதுனால எம்டி டேக்கில் இருக்கிறது தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போது பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகுறதுக்கு கொடுக்கணும். எடிட் கிளிக் பண்ணும்போது தான் வந்துட்டு எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஆன் கிளிக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஆன் கிளிக்கில் வந்துட்டு எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன், சேஞ்ச் விசிபிலிட்டி. ஸோ இதை வந்துட்டு உள்ளே கொடுத்துருவோம். இப்போ எப்போல்லாம் பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அப்போ ஃபுல்லாக வந்துட்டு விசிபிலிட்டி மாறணும். இப்போ இல்லை, எடிட் கிளிக் பண்ணும்போது கண்டென்ட் வருது. ஓகேவா? எடிட் கிளிக் பண்ணும்போது கண்டென்ட் வருது, இல்லைன்னா வந்துட்டு நார்மலாக பேஜ் லோட் ஆகும்போது கண்டென்ட் போயிடும். இப்போது ஒரு இன்ட்டு பார் ஒன்று வைக்கணும். ஸோ அப்போ தான் க்ளோஸ் பண்ணால் திரும்ப வந்துட்டு மினிமைஸ் ஆகும். பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டா பாப்அப் போயிடணும், கிளிக் பண்ணால் பாப்அப் வரணும். ஸோ அதுக்கு வந்துட்டு க்ளோஸ் பாருக்கு வந்துட்டு ஏதாவது வைக்கணும். ஸோ இதில் லே அவுட்டில் வந்துட்டு அது கொடுக்காம இருக்கிறாங்க, நம்ம வந்துட்டு தனியாக அதை இன்சர்ட் பண்ணிடலாம். க்ளோஸ் பட்டன் வந்துட்டு வேறு டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம பட்டன் வந்துட்டு ஒன்று கொடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பட்டன் ஒன்று கொடுத்துக்கிடுவோம். இந்த க்ளோஸ் பட்டன் எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஃபார்முக்குள்ளக்க தான் வந்துட்டு க்ளோஸ் பட்டன் வரப்போகுது. ஃபார்முக்குள்ளே இல்லாமல் நம்ம தனியாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டிப்புக்குள்ளக்க வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? டிப்புக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு க்ளோசிங் பட்டனை வந்துட்டு ஒரு டிப்புக்குள்ளக்க வந்துட்டு கொடுக்க போகிறேன். டெஸ்ட் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. க்ளோஸ் பட்டன் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஓகே. இன்னும் நம்ம ஸ்டைலிங் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்டைலிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இதுக்குரியது கரெக்டாக வரும்.
ஓகே, அது நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இடையில இருக்கிற பேடிங் எதனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கிறலாம் அந்த கார்டு. ஓகேவா? அண்ட் இதை வந்துட்டு ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தனியாக வந்துட்டு ஸ்டைல் ஷீட்லாம் பண்ணணும், அது வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபங்க்ஷனல் வைஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஆன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், என்னோட செட் பாப்அப் விசிபிளாக வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு மாற்றிடணும். இதோட ஒர்க் அதுதான். எப்போல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு பாப்அப் விசிபிளை வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு மாற்றணும் அந்த இன்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஓகே, எடிட்டை கிளிக் பண்ணுறேன், கீழே ஆட் ஆகுது, விசிபிலிட்டி க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை வந்துட்டு சென்டர் பேஜுக்கு நம்ம தான் சிஎஸ்எஸ் எழுதணும். எழுதிட்டு இந்த டோட்டல் டிவ் கண்டென்ட்டை வந்துட்டு சென்டர் பேஜுக்கு வித், அதாவது சைஸ் கம்மி பண்ணணும், ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். இது அடுத்தடுத்து இருக்குது. ஸோ அதை ஓவர்லே பண்ணணும். ஸோ இசட் இண்டெக்ஸ் கொடுத்து இது மேலே இது கீழேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இசட் இண்டெக்ஸ் வச்சு சென்டர் பேஜுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைல்ஸ் சைஸ் குறைக்கிறதுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இன்ட்டு பட்டனை வந்துட்டு ரைட் சைடுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இது பண்ணோம்னா பாப்அப் புரியுது இதாகிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு செட் பண்ணணும். ஒரு காலம், எந்த காலமை கிளிக் பண்ணுறேனோ அந்த காலமில் இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு உள்ளே வரணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இனிமே தான் வந்துட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பாப்அப்க்கு தேவையான ஒரு இன்புட் குரூப்பு, அது வந்துட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது அது விசிபிள் ஆகிறது, இன்ட்டு பட்டனை இது பண்ணும்போது க்ளோஸ் ஆகிட்டு டிஸப்பியர் ஆகும். இதை பண்ணுங்க. சென்டரில் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வேல்யூஸை டிஃபால்ட்டாக லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.